என்ன அவளும் அது கீழே விழுமான்னு தான் முயற்சி பண்ற மாட்டேங்க. சின்னஜீரி ஓடி ஓடி வரட்டினாலும் ஒத்த பறவை போகுது இல்லையா? எல்லாமே ஞான பறவைகள். அதனால விடியற வரைக்கும் எந்திரிச்சு போக மாட்டாங்க, அப்படியே தான் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அந்த இடத்தை காலி பண்ணிடுவோம். ஆளுக்கு ஒரு பக்கமா காவல் பார்ப்போம். தவமுனிகள் தம்ம ஞானிகள்லாம் வரக்கூடிய இடம். அப்படியே இருந்தா என்னை கூப்பிடுங்க, வேற இருந்தா நீங்களே பாத்துக்கங்க. சரிம்மா. எனக்கு நம்ம அவகிட்ட இருந்தது கூட தப்பிச்சிருவாரு, உங்ககிட்ட தான் மாட்டிக்கிட்டு முழிக்க போறான்னு நினைக்கிறேன். மாமா முருகன் மாமா போயிட்டு வா. வரியா? சும்மா இருந்தா அந்த பெட்டி அமுக்கிற மாதிரி என்னைய ஒரு அமுக்க இந்த இரு, இன்னைக்கு அந்த பக்கத்தை கூட்டி போயிரு. உள்ள இன்னைக்கு சும்மா தான் கிடப்பி வாங்க. இந்த வந்துரு. உலகினை காக்கப்பட்டு அவதாரமாதல் உயர்ந்தது ஸ்ரீராம் என்னும் நாமம். உலகினை காக்கப்பட்டு அவதாரமாதல் உயர்ந்தது ஸ்ரீராம் என்னும் நாமம். அறிவு புகட்ட ஒரு அவதாரம் நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா அறிவு புகட்ட ஒரு அவதாரம் நமக்கு
மணி ஒரு கால்புரி பறந்தாமா துயர் நேசா என யாரும் மணி ஒரு கால்புரி பறந்தாமா துயர் நேசா என யாரும் ஸ்ரீராமா ராமா ராமா நாராயண ஓம் நமோ நாராயண நமக்கு அதிகாலையிலிருந்து கலைக்கணும் எல்லாம் முடித்துக் கொண்டே நேரகத்திற்கு கைலாயம் என்ற உலகத்தின் முத்தடவுளான ஆதிப்பரம்பொருள் எம்பெருமானீஸ்வரத்தில் ஆசைப்பட்டு முன்பு நவரகத்திலே வாதியின் ஆதிபராசக்தி அன்னவள் உமைவள் திருவாதம் நேராக பார்க்கடலுக்கு சென்று மச்சம் குர்மம் ராக மாமனம் நரசிம்மன் ராமன் பரசுராமன் பலராமன் கண்ணன் கல்கி என சொல்லக்கூடிய தசவதாரத்திற்கு சொந்தக்காரன் பத்தவதார கதாநாயகன் பட்டன் பெருமாளிடத்தில் ஆசைப்பட்ட முன்பு அருள் இல்லார்க்க உலகம் இல்லை பொருள் இல்லார்க்க உலகம் இல்லாக என்ற காரணத்தினாலே செல்வங்கள் புகழ் கல்வி வழி வெற்றி நன்மக்கள் பொருள் நல்கொள் நுகர்ச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களுக்கு அதிபதியான பாட்டும் காலச்சுமரத்தில் ஆசைப்பட்டு நேராக சத்தியகுலம் என்ற ஆழத்திலே இந்த ஞானத்திலே வருங்காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மநாயகத்தை பண்ணபடிக்கிறான் வாசி முடிக்கிறான் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மனின் நல்லாசையும் மீனை கிரமைந்தி வெள்ளைத்தொகுடுத்து வெள்ளை பறி போன்ற வெள்ளை கமலத்தில் பெற்றிருந்து வெள்ளை அரியாசனத்திலே இன்று என்னை அரசரோடு சரியாசனம் வைத்ததாயி என்று வணங்கக்கூடிய என்னுடைய தாய் உலகத்தின் கல்வித்தாய் அண்ணுவள் கலைமகள் சரஸ்வதியிடம் ஆசைப்பட்டு நேராக வந்திருக்கிறேன். முன்போர் சமயம் என்னுடைய அண்ணன் தக்கனாகப்பட்டவன் படைக்கும் தொழில் மீது இருந்த ஆர்வத்தால் 1000 குழந்தைகளை தோற்றுவித்து அந்த 1000 குழந்தைகளிடத்திலும் பிரம்மனை நோக்கி தவம் செய்து படைக்கும் தொழிலை வாங்கி வாருங்கள் என்று அனுப்பினார். உடனே தந்தையின் கட்டளைக்கு இணங்கி 1000 குழந்தைகளும் எம்பெருமான் ஈசனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஈசன் பிரம்மனை நோக்கி தவம் செய்ய சொல்லு பிரம்மதேவன் காட்சி கொடுக்குவதற்கு நேரமாகின்றது. இதை உணர்ந்த நாரதர் தந்தையினுடைய தொழிலுக்கு ஏதாவது ஆபத்து விடுமோ என்று எண்ணி 1000 குழந்தைகளிடத்திலும் படைக்கும் தொழிலே பிரம்மன் பட்ட கஷ்டங்களை புறாம் எடுத்து கூறினார். உடனே 1000 குழந்தைகளும் ஈசனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படி தக்கன் 3000 குழந்தைகளை தொற்றுவிக்க 3000 குழந்தைகளும் நாரதர் தவம் செய்ய விடாமல் கெடுக்கின்றார். உடனே தன்னுடைய ஞானத்தால் உணர்ந்தான் இதற்கெல்லாம் காரணம் யார் என்று நாரதரை அழைத்தான். எப்பொழுது தன்னுடைய அண்ணன் குடும்பம் முறை என்று பாராமல் என்னுடைய குடும்பத்தில் நீ கலகத்தை ஏற்படுத்தினாயோ இன்று முதல் நீ ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகத்தை ஏற்படுத்தாவிட்டாலே உன்னுடைய சிரமாகப்பட்டது 1000 சுக்குகளாக வெடிக்க வேண்டும். ஒரு நாள் ஒன்று கூடத்தில் தங்கக்கூடாது என்ற மற்றொரு சாபத்தையும் பெற்று அதன்படி கலகமெங்கே என்று நித்தம் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே இன்று நான் வந்து இங்கிருக்கும் இவ்விடமோ நிச்சயம் என்னுடைய கலகத்திற்கேற்ற ஒரு நல்ல இடமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்போடு கலகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் காரிய கர்த்தவானு கணபதியின் அருள் கிடைக்க வேண்டும். பிள்ளையார் சுழி போட்டு எந்த ஒரு காரியத்தை தொழுதாலும் அக்காரியம் நிச்சயம் நற்காரியமாகவே அமையும் என்ற காரணத்தோடு பிரணவ பொருளை வணங்கி கலகத்தை ஏற்படுத்தலாம். பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் பிள்ளை
மந்திரமூர்த்தியே சரணம் மலையாய் அலையாய் ஒளியாய் திகழும் மகா கணபதி சரணம் மூவாரத்தை மேனிவில் சுமந்து புண்ணிய புருஷனே சரணமோ எண்ணியவர்க்கு எண்ணம் போலவே எல்லாம் தருகின்ற இறைவா சரணம் சரணம் சுவாமி பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி நன்றி கணபதியை வணங்கிய அதே பதிலும் யாரை வணங்க வேண்டும் உலகத்திலே 3 தொழில்கள் ஆக்கல் அழித்தல் காத்தல் உலகத்தை படைப்போதோ பிரம்மதேவன் அழிக்கும் தொழிலை மேற்கொண்டோம் மாமன்சவனார் ஆனால் இந்த உலகத்தையே மச்சம் குர்மம் வராகம் வாமனம் நரசிம்மன் ராமன் பரசுராமன் பலராமன் கண்ணன் கல்கி என்று சொல்லக்கூடிய தசவதாரத்தின் மூலமாக உலகத்தை கட்டிக்காத்துக் கொண்டிருக்கக்கூடியவள் என்னுடைய பாட்டன் மருதாமன் ஸ்ரீமன் நாராயணன் அப்பேற்பட்ட பெருமாள் திருமால் இன்றைய கழகத்திற்கும் ஒரு உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு பெருமாளை வணங்குவதற்கு முன்பாக இந்த கதையின் கதாநாயகனோ கந்தபெருமான் கந்தனுடைய அனுமதி இல்லாமல் நிச்சயனுடைய கழகம் நிறைவேறாது அப்பேற்பட்ட முருகப்பெருமானை வணங்குவதற்கு முன்பாக உங்கள் முன் நாரதன் அடிக்க அன்பு தம்பி உடப்பம்பட்டியை சேர்ந்த கார்த்திக் ராஜா அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கோரப்படுத்தினார்கள். பொன்னாடை அணிவித்து புகழாரம் சேர்த்த மாபெரும் கிராம பொதுமக்களுக்கு எனக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சேர்வைக்காரன்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் பிளாக் கமிட்டியார்களுக்கும் நன்றி கிடந்த வணக்கம். இந்த உலகத்திலேயே எத்தனையோ மொழிகள் உண்டு, ஆனால் எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு உண்டு. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். எந்த மொழிக்காவது கடவுள்னு ஒன்று வைத்து வச்சிருக்காங்களா? ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம் எம்பிட்டே இருக்கு. ஆனா தமிழுக்கு மட்டும் தமிழுக்கு கடவுள் முருகப்பெருமான் அப்படின்னு வச்சாங்க. என்ன காரணம்? இதுக்கு அடிப்படை காரணங்கள் நிறைய. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1. ஆக மொத்தம் அதிக எழுத்துக்களை கொண்ட ஒரு மொழி, பழமையான மொழி எதுன்னு கேட்டா தமிழ் மொழி தான். அப்பேற்பட்ட தமிழ் மொழிக்கும் முருகனுடைய உருவ ஒற்றுமைக்கும் ஒரு காரணம். உயிரெழுத்து 12, முருகனுக்கு கரங்கள் 12, மெய்யெழுத்து 18, முருகனுக்கு விழிகள் 18, ஆயுத எழுத்து 1, முருகனுடைய கையில் இருக்கக்கூடிய வேலாயுதம் 1. இப்படி முருகனுக்கும் தமிழ் எழுத்துக்களுக்கும் ஒரு ஒற்றுமை. இது ஒரு காரணம் தமிழ் கடவுள். அது மட்டுமல்லாது இந்த தமிழ் மொழிக்கெல்லாம் தலைவனாக திகழக்கூடியவன் எம்பெருமான் சிவபெருமான். அப்பேற்பட்ட சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு தமிழ் மொழியை எடுத்துரைக்க முருகப்பெருமான் அகத்திய மாமுனிவருக்கு தமிழ் மொழியை சொல்லி அகத்திய மாமுனிவரோ மதுரை என்பதிலே 3 சங்கங்கள் அமைத்து தமிழை வளர்த்தார்கள். தேவலோகத்தில் இருந்த தமிழ் பூமிக்கு வருவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவன் முருகப்பெருமான். அதனாலே அனைவரும் தமிழ் கடவுள் என்றும் முருகப்பெருமானை பாராட்டுகிறார்கள். அப்பேற்பட்டு முருகப்பெருமானுடைய அருளை பெற்று கழகத்தை தொடங்கலாம். நாராயணா. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, சதுரகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நித்தமும் பாலிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே பட்டாரை நாம் கட்டுவோம். நித்தமும் பாடினே
நிச்சயம் உள்ளே ஏதாவது கானம் கேட்க வேண்டுமே. என்ன ஒரு பக்திமயமான கானம் தெரியுமா? இன்னைக்கு பூரா வந்ததுல இருந்து ஒரு காதல் சாக கூட கேட்கல. அப்புறம் எப்படி நான் களவு மனம் செய்ய வைக்கிறது? அற்புதமான சாரீர மென்மணியாளுடைய குரல் வளமை இவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்றால் இந்த பெண்ணை நேரில் பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருப்பாள். பார்த்தாலும் பார்த்தேன். ரம்பை, மேனகை, திலோத்தமை, ஊர்வசி இப்படி நாரதர் பார்க்காத பெண்களே கிடையாது. அப்படி பார்த்தும் நாரதருக்கு ஆசை வரவில்லை. ஏன்? அது அப்புறம் பேசுவோம். இருந்தாலும் ஆலோலமாடு மென்மணியாளுடைய அழகை சிறிது நேரம் நாமும் வர்ணிக்க வேண்டும். அப்படி வர்ணித்தால் நிச்சயம் என்னுடைய கழகத்திற்கு ஏதாவது வழிகள் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு ஆலோலமாடு மென்மணியாளை நாமும் ஆலோலத்திலேயே வர்ணிப்போம். வைத்து வண்ண வண்ண பூ முடிக்கவா, சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேன் எடுத்து வா. வைத்து வண்ண வண்ண பூ முடிக்கவா, சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேன் எடுத்து வா.
கொண்டு வங்கக்கடல் காய்வதில்லை, புயல் காற்றடித்து வெள்ளி மலை சாய்வதில்லை. சந்திரனை போல இங்கு சூரியனும் தேய்வதில்லை, மானிடரை போல இங்கு காதல் என்றும் ஆய்வதில்லை. நேசமனம் சேர்ந்திருக்க பேசுகின்ற பேச்சு எல்லாம் பாசங்களை காக்குமா? வாழலாம் கூடவா, வாழலாம் கூடவா, நாளலாம் நான் சூடும் பூவே, வாடும் தென்றலே, தேடும் திங்களே. உன்னை ஒரு நாள் மறந்து என் மனது இருந்ததில்லை, உச்சரிக்கும் வார்த்தையெல்லாம் உன்னை இன்றி வேறு இல்லை. சந்திரனை போல இங்கு சூரியனும் தேய்வதில்லை, மனிதரை போல இங்கு காதல் என்றும் ஆய்வதில்லை. கண்ணீரண்டில் காதல் என்னும் கோட்டை கட்டி வாழ்கிறேன், ஊரறிய மாலையிட்டு உன்மடியில் வாழ்கிறேன். காலமே கூடவா, காலமே கூடவா, நாளிலே நான் சூடும் பூவே, வாடும் தென்றலே, தேடும் திங்களே. பொட்டு வைத்து வந்தவன் கூடிக்கவா, சின்ன சின்ன கண்ணங்களில் உன்னுடைய தேனெடுத்து வா. ஆலோலம் வாடும் தென்றலே, ஆராயோ தேடும் தென்றலே. நன்றி நன்றி. இந்த பாடல் அப்படி போகுதுன்னா அதுக்கு காரணம் பக்கம் வளர்ந்தேன். பாடும் தமிழ்நாடு முத்தமிழ் நாடக நடிகர் சங்கம் எம்எம் இருளப்பன் பப்புன் காமிக் அவர்கள் புதல்வன் கலைமணி அவர்கள் சார்பாக கண்ணப்பன் கொடுத்த சிவலிங்கத்திற்கு பெயர் என்ன அப்படின்னு இருந்தாங்க. அந்த அம்மா வந்து அந்த கதையை சொன்னாங்க, அற்புதமான முறையில் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கதையை அருமையாக சொன்னாங்க. அந்த லிங்கம் வந்து பஞ்சபூத ஸ்தலங்கள் மொத்தம் 5 இருக்குது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, 5க்கும் 5 ஸ்தலங்கள் இருக்குது. அதில் கண்ணப்பர் கும்பிட்ட அந்த சிவலிங்கம் என்னன்னு கேட்டால் குடுமித்தேவர், சிவனுடைய ஒரு பகுதியான குடுமித்தேவருங்கிற அந்த லிங்கம். அந்த லிங்கம் என்னன்னு கேட்டால் வாயு லிங்கம், திருக்காளஹஸ்தி. அதுதான் பஞ்சபூத ஸ்தலங்களில் அவர் கும்பிட்ட லிங்கம் வந்து வாயு லிங்கம். அன்னார் அவர்கள் கேள்வியேற்று அன்பளிப்பளித்தனர், அவர்களுக்கும் நன்றி. இப்பொழுது அன்பளிப்பை கொடுத்த பெருமைப்படுத்திய ஐயா அவர்களுக்கும் நன்றி. நன்றி. அற்புதமான சாரீரம் இங்கு ஆலோலமாடு மென்மையாருடைய குரல் வளத்தை வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயம் ஆதியில் கொடுத்த வாக்கு பாதியிலே நிற்கின்றது. ஆதியிலே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளியோடு சொல்லக்கூடிய 2 பெண்மாதர்களிலே கொடுத்த வாக்கினுடைய அமிர்தவள்ளியை திருப்பரங்குன்றத்திலே தெய்வயானி என்ற திருநாமத்தோடு முருகன் மனமடித்து விட்டார். ஆனால் இளையவள் வள்ளியோ கந்தனுக்காக விதைக்கப்பட்ட திணிச்சொலி மத்தியிலே காவலை மேற்கொண்டு ஆலோலம் பாடிக்கொண்டிருக்கிறார். வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை நடத்த வேண்டும். இவ்வாறு இவளுடைய அழகை நிச்சயம் முருகனுக்கு தூதுவிட வேண்டும். அப்படி தூதுவிட்டால் முருகன் வெகு விரைவில் வந்து வள்ளியை மணந்து என்னுடைய கழகத்திற்கும் ஒரு நிவர்த்தி கிடைக்கும். ஆக ஆலோலம் பாடும் மென்மணியாளை அத்திப்பழத்தின் மூலமாக அத்திப்பழம் சேகப்பா, இந்த வள்ளி பொண்ணு சேகப்பா. சரிதானே? சிகப்பு தானா? சிவப்பிள்ளையா சாமி? நான் பார்க்கலங்க, நீங்க பார்த்திருப்பீங்க இல்லங்க. என்ன பார்க்கலையா நீங்க? நான் பாடலை வச்சு தானே பாடுறேன். ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. அத்திப்பழ சிவப்பா, இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா. ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. தீபம் கொண்ட வெண்ணிலவே, நிலவே நிலவே, மண்ணில் வந்த பெண்ணிலவே, நிலவே நிலவே, எப்போது மாறாது இப்போது நான் அந்த பூ. அத்திப்பழ சிவப்பா, இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா. ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு
சிவப்பா சாமத்தில் இருக்கு சங்கதி சிவப்பா இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா ஒரு வெள்ளக்கார ஒண்ணு உண்மைய வந்தாலும் உனக்கு சிகப்பா குத்து வீல கொன்னு ஏத்தி வச்சே இவ குத்த வச்ச பொண்ணு காத்திருந்தா பொண்ணு சிறப்பா ஒரு திங்களோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் ஒண்ணு கண்டு சிறப்பா தீபம் கொண்ட வெண்ணிலவே மண்ணில் வந்த பெண்ணிலவே எப்போது மாறாது இப்போது நந்து அத்தி போல சிறப்பா இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா வெள்ளக்காரம் பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒண்ணு கண்டு சிகப்பா ஒரு வெள்ளக்காரம் பொண்ணு இந்தியா வந்தாலும் வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை நடத்த வேண்டும். என்ன காரணம்? உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் முருகன், தாழ்குலத்தில் குலத்தில் பிறந்தவள் வள்ளி. வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை நடத்தி வைத்தால் உலகத்திலே ஏற்றத்தாழ்வு ஒன்று இல்லாமல் சமநிலையாக இருக்கும். இங்கதே ஒரு சின்ன சிக்கலே இருக்கு. என்ன சாமி? ஏன்னா வள்ளி இந்த காட்டுக்குள்ள இருக்கு. முருகப்பெருமான் எங்கோ இருக்கின்றார். அங்க இருக்க முருகப்பெருமான இங்க இருக்க வள்ளியை பார்த்து பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது எப்ப? சூரியன் மறைவதற்குள்ளாக இன்று. சூரியன் மறைவதற்குள்ளாவா? நாரதர் களவாணி பையில இரவுலயே வந்தாரு. நம்ம இரவுல நடிக்கிறான். அப்படியா? அப்ப சூரியன் மறைவதற்குள்ள வந்து வள்ளியை மனம் புரிய வைக்கணும். அப்ப சாயந்தரம் 6 மணிக்கு அப்படி கூட வச்சுங்களேன். சரி சரி, நாளைக்கு. அப்ப எப்படி இந்த குறுகிய நேரத்துக்குள்ள எப்படி முருகனுக்கு போய் நான் அங்க போய் சொல்லி அப்புறம் அவர் வந்து இங்க? ஆமா. அப்ப நான் இங்க பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்குல்ல. சரி. ஆமா. அதுக்குள்ள முருகனுக்கு இந்த செய்தியை நான் அனுப்பணும். அனுப்பணும். ஏன்னா மேல இருக்காரு முருகன், சரி, காட்டுக்குள்ள இருக்க வள்ளி. ரெண்டியத்துக்கு ஒரு பாலம் மாதிரி நான் இருந்து முருகனுக்கு தூது விட போகிறேன். ரெண்டு பேத்தையும் ஒண்ணு சேர்க்கறதே எனக்கு வேலை. அப்படி? ஆமா, அதான உண்மை. அப்ப அதே வேலையை பாத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? முருகனுக்கு வள்ளிக்கும் நிச்சயம் விரைவில் திருமணம் நடக்க வேண்டும். அந்த திருமணத்தினாலே உலக மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மை பிறக்க வேண்டும். அப்பேற்பட்ட காரணத்தினால் ஆலோலமாடு மண்மணியாளுடைய அழகை பூங்காற்றின் மூலமாக கந்தனுக்கு தூது விட்டு பிறகு வந்த கழகத்தை தொடங்கலாம். நாராயணா. பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி போ, தனியா இவ இல்லாமே முருகன் வாடுறா.
கண்ணகி வாழ்ந்த நாட்டில வாழும் கன்னித்தமிழ் மண்ணை கேத்த பொண்ணு இவளம்மா. கண்ணகி வாழ்ந்த நாட்டில வாழும் கன்னித்தமிழ் மண்ணை கேத்த பொண்ணு நீயம்மா. ஆயிரம் ஜென்மம் நான் எடுத்தாலும் உன்னை விட்டு இன்னொரு பெண்ணை உள்ளோ ஏக்குமா. நம்மை பிரிக்கும் சக்தியே இங்கு எங்கோ இல்லை. காத்த பிடிச்சி கையிலே யாரு வச்சதில்லை. ஒரு காலம் வந்தா ஒன்னா சேருவோம். உன்னைத்தானே தஞ்சமென்று நம்பி வந்தாய் மானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு. விழி நீதெடுத்து வண்ண கோலமிடு. உன்னைத்தானே நான் மட்டும் தனிச்சிருந்தா ஏ ராசா ஏ ராசா ஏ ராசா கூடவே வந்திருப்பேன். ரோசா ஏ ரோசா ஏ ரோசா. வெளியூர் போயிருந்தா கடுதாசி போடலாண்டி. எந்த ஊரு போயிருக்கே விலாசம் தெரியலடி. தண்ணீரில் எழுதி வச்சேண்டி. காற்றோடு அனுப்பி வச்சேனே. ஆ, ஆ, கண்ணீரில் எழுதி வச்சேனே. காத்தோடு அனுப்பி வச்சேண்டி. என்னோட மீனாட்சி நீ சொன்னது என்னாச்சு. தானா உந்த சந்தனமே. தானா உந்த சந்தனமே. உன்னை தழுவே தின சம்மதமே. இது வேறாரும் படிக்காத புகழராகமே. யாராரும் படிக்காத மன்மதராகமே. அடடா ஊர்குலத்தில் தாமரை பூ ஆடக் கண்டேன். அதுதான் காதலனை ஓரக் கண்ணால் தேடக் கண்டேன். அடடா ஊர்வலத்தில் வானவெள்ளும் ஓடக் கண்டேன். அதுதான் பூங்குயிலாய் பாட்டெடுத்து பாடக் கண்டேன். மெதுவாய் மேகமெல்லாம் அங்கும் இங்கும் ஓடக் கண்டேன். பொதுவாய் ஈர நிலா என்னை கண்டேன் நான் அசைந்தேன். அடடா ஊர்குலத்தில் தாமரை பூ ஆடக் கண்டேன். தென்னை இளம் கீட்டினிலே தென்னை இளம் கீட்டினிலே தாலாட்டு தென்றொழுது. தென்னை இளம் கீட்டினிலே தாலாட்டு தென்றொழுது. தென்னை தனி சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது. தென்னை தனி சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது. அமைதியான நதிகளிலே ஓடும் ஓடும் அளவில்லாது வெள்ளம் வந்தாடும். கத்தாலங்காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி. கத்தாலங்காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி. வண்டி கட்டி போற வண்டி வாக்கப்பட்டு போற வழி. வண்டி மாடி எட்டு வச்சு முன்னே போகுதம்மா. வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா. தானானே நானானே ராஜா முத்து ராஜா. தானானே நானானே ராஜா முத்து ராஜா. சுவரே மாறேம் பரம்பரடா நாங்க சொல்லி அடிக்கும் தலைமுறடா. குமரே மாற பரம்பரடா நாங்க சொல்லி அடிக்கும் தலைமுறடா. முத்து ராஜா வம்சமடா முடி சூடா மல்லல் நாங்களடா. முத்து ராஜா வம்சமடா முடி சூடா மல்லல் நாங்களடா. வீரே வாழை சாட்சியடா தோளா நீ தோல் கொடடா. வீரே வாழை சாட்சியடா தோளா நீயும் தோல் கொடடா.
நன்றி நன்றி. இருந்தாலும் காலதாமதம் காரியத்திற்கு கேடன்பார்கள். ஆகையால் யாரோ ஒரு ஆடவன் அங்குமிங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறான். உலாவும் ஆடவனை சந்தித்து கழகத்தை ஏற்படுத்தலாம். சுந்தரம் நிறைந்த திரும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த மூலகிற்கு அந்தர மிகுந்த தேவர் துந்திவி முழங்க வரும். அந்தர மிகுந்த தேவர் துந்திவி முழங்க வரும். இந்திரன் வணங்கும் எங்கள் கந்த சாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்த திரும்பும் பொன் சிறந்த மங்கை